தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக கோழிக்கறி குழம்பு செஞ்சிடறோம். அதில் இருக்க கறியை எடுத்து பெப்பர் சிக்கன் செய்கிறோம். செட்டிநாட்டு ஸ்டைலில் சுட சுட சுவையான உணவு குறித்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடம் தேடி வரும். சொன்னது கரெக்டாக சொன்னோமா? வீடியோவில் மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு தடவை கட்டுறது கையில் சமையல சுவைச்சிட்டா மறுபடியும் சுவைக்கணும் தான் தோணுமோ வணக்கம் கட்டுறது கையில். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மூலயமா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்ண சொன்னாங்க. அதே போல் உதவி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், ஏன் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்மளை கூப்பிட்டு நம்ம கையால் சமைக்க சொல்லி அவங்க குடும்பத்தோடு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஆர்டருங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியா வழியாக கடந்து போகிறவங்க உணவுக்கு என்ன பண்ணணுன்னா உடனே நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. காரில் போகிறவங்களா இருக்கட்டும், ட்ரெயினில் போகிறவங்களா இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஹோட்டலில் உணவு நம்மளுக்கு வேண்டாம், நல்ல முறையில் நல்ல வீட்டு சாப்பாடு முறையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லி நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க கேட்குற உணவு நம்மளும் செஞ்சு போய் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 4 பேர் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறாங்க. அவங்க இட்லி, ஒரு சிக்கன் குழம்பு. நம்ம பொதுவாகவே இட்லி வாங்கினோம்னா சாம்பார் சட்னி கேட்பாங்க. அவங்க ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு கேட்டிருக்காங்க. அதுலேயே பெப்பர் சிக்கனும் கேட்டிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா போன டைம் இதே மாதிரி தான் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகும்போது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இட்லி, சாம்பார் சட்னி, 65 கேட்டிருந்தாங்க. நம்ம அதை தயார் பண்ணி கொடுத்தோம். அதுலேயே ஸ்பெஷலாக நம்ம வச்சுருந்த மீன் குழம்பு இருந்துச்சு, நண்டு குழம்பு இருந்துச்சு. அவங்க கேட்டது ஒரு சட்னி, நான் கொடுத்தது 2 சட்னி. இந்த மாதிரி குழம்பு கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த டைமும் நம்மள்ட்ட உடனே ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா 6:50. அவங்க நம்மளுக்கு சொன்ன டைம் பார்த்திங்கன்னா 4. எங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, நாங்களும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம். நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணும் போதே, நீங்கள் டிக்கெட் போடும் போதே தெரியும் டைமுக்குன்னு உங்களுக்கு இல்லாட்டினா கூட இந்த தேதிக்கு நான் இங்கே போகிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கேட்டதெல்லாம் செய்வோம். இன்றைக்கி ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்க நண்டு கேட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமை கொடுக்க முடியல. இப்போ எங்களுக்கு அது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா சுட சுட சுவையான உணவு குறித்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடம் தேடி வரும். சொன்னது கரெக்டாக சொன்னோமா? வீடியோவில் மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு தடவை கட்டுறது கையில் சமையல சுவைச்சிட்டா மறுபடியும் சுவைக்கணும் தான் தோணுமோ அந்த வகையில் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ட்ராவல் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்ட உணவு தாங்க இட்லி, சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன். பொதுவாகவே இட்லிக்கு சிக்கன் கிரேவி தருவாங்க, இல்லை பெப்பர் சிக்கன் தருவாங்க. இப்போ நம்ம பொதுவாகவே தனித்தனியாக தரோமா, இப்படி 2த்தையும் ஒன்றா தரோமா? தம்பி கேட்குற டவுட் என்ன தெரியுங்களா? நம்ம போய் இட்லி கடைக்கு போனோம்னா இட்லி வாங்குவோம், சிக்கன் கிரேவி கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா தலை, இந்த தோல், இந்த மாதிரி எலும்பு பாகங்கள் இதை மட்டும் போட்டு ஒரு கிரேவியாக செஞ்சு அதுவும் வாசனைக்காக போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா செய்முறையே மக்களுக்கு அது எப்படின்னா கோழிக்கறி குழம்பு நம்ம செஞ்சிடறோம். ஒரு இட்லிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக கோழிக்கறி குழம்பு செஞ்சிடறோம். அதில் இருக்க கறியை எடுத்து பெப்பர் சிக்கன் செய்கிறோம். செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரே காணொலியில் 2 சமையலா? எஸ், சூப்பரு. பார்க்கலாங்களா? மழை வருது. நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி பெப்பர் மசாலா செய்ய போகிறோம். அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி போன டைமாக அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகும்போதே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உணவு கேட்டிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த உணவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. நாங்கள் பொருள் தயார் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க. சிக்கன் குழம்பு பெப்பர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இன்னும் மழை நிற்கலங்க, எங்கள் வேலையை நாங்கள் நிறுத்தாமல் செஞ்சிட்ருக்கோம். சிக்கன்னா நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், இஞ்சி அரவை, பூண்டு அரவை, தக்காளி, மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, உப்புத்தூள், கருவேப்பிலை, மல்லித்தலை, சோம்பு, மிளகுத்தூள். இது கூட கோழிக்கறிங்க வந்துக்கிட்டே இருக்குது. வர வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா வெங்காயம் வதங்கணும், தக்காளி வதங்கணும், மசாலாலாம் பச்சை வடை போகணும். அதனால் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். மரத்தில் வேறு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பொழுது ஒருத்தர். மழை வந்தால் மண்ணுக்கு நல்லது, மரத்துக்கு நல்லது, பல் விளக்குனா உடம்புக்கு நல்லது, பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் நல்லது. அதே போல் சமைச்சோம்னா நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல பேர் நமக்கு ரொம்ப மக்கள் மனசில் ரொம்ப நல்லது. அதனால் மழை வந்தாலும் இடி வந்தாலும் சமைச்சு கொண்டு ட்ரெயினில் கொடுக்குறோம். 150 கிராம் எண்ணெய்ங்க, 1.5 கிலோ கறிக்கு. 1.5 கிலோ கறிக்கு ஒரு 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 7 ஏலக்காய்.
ட்ரெயினில் நிறைய பேர் வராங்க, 2 துண்டு கிராம்பு ஏலக்கெல்லாம் போதுமாங்க. ட்ரெயினில் வர 4 பேருக்கு மட்டும் நம்ம 4 சமைக்கிறோம். பேருக்கு மட்டும். 3000 பேர் வர ட்ரெயினில் 4 பேருக்கு சமைக்கிறோம். சரி சரி. ஒரு 400 கிராம் பெரிய வெங்காயங்க. வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு பொன் வறுவலாக வந்துச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்து 75 கிராம் சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் சொல்கிறதில்ல, இன்னைக்கு 1.5 கிலோக்குங்க. அரை கிலோ அளவுக்கு தக்காளிங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பார்த்தீங்களா, சமையல் ஆரம்பித்து நம்ம தேவையான டைமில் சிக்கன் வரும்னு வந்துச்சு பாருங்க. சிக்கன் கடைக்காரர் எடுத்துட்டு வர்றாரு. மதுரையில் சிக்கன் கடைக்காரர் வராரு. கோழிக்கறி வரலையே, இன்னும் காய் வெட்டி எல்லாம் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா ட்ரெயின் வந்தது போயிடும். அப்போ அவங்க எதிர்பார்த்த உணவு கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நம்ம சமைக்கலாங்க. நாங்கள் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் சிக்கன் வாங்குறதுக்கு இப்போல்லாம் 90% ஆண்கள் தான் போகிறாங்க. இப்போ கணவர் வந்த பின்னாடி சமைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வேலையை ஆரம்பிச்சுங்க, வர்றது கரெக்டாக இருக்கும். ஒரு நேரம் கணவர் வராமல் கூட போகலாம். ஏன்னா வர வழியில் நிறைய கடைகள் இருக்குது, துணிமணி கடை, அங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அந்த கடை எல்லாம் வாங்கிட்டு தானே வரணும். எந்த ஒரு கணவருக்கு குழந்தைங்க கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அவங்க வேலையை மட்டும் போனாங்கன்னா, கறி வாங்கினாங்கன்னா, காய்கறி வாங்கினாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாங்க. ஆண்களை நிறைய பேரில் ஆள் இருக்கீங்க. வெங்காயம் நல்லா கோழி இருக்குது. அது குறையாம இல்லையே, நீ தான் குறையிறியா? தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சுக்கா. இந்த நேரத்தில் கோழிக்கறியாக சேர்க்கணும். உடனே வந்ததுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம கையில் எடுத்து சேர்த்துக்கிறோம். இப்படி தாங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்தா கூட நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் செஞ்சு கொடுக்குறோம். நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம காரைக்குடியில் உள்ளவங்கலாம் இருந்தால் டேரெக்டாக இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி இல்லை, இது மாதிரி பயணம் பண்ணுறவங்க, நாங்கள் வந்து பிராய்லர்லாம் சாப்பிட மாட்டோம், நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் எங்களுக்கு சமைச்சு தருவீங்களான்னா கண்டிப்பாக சமைச்சு தருவோம். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள். எங்களுக்கு டிக்கெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்லேயே சமைச்சு கொடுப்போம். அடடு, டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணவங்க நிறைய தோட்டத்துக்கு கால் பண்ணி இங்கே தோட்டத்துக்கு வந்துருங்க. தோரணையான சம்பவம்லாம் அங்கே இருக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் அப்படி தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் மசாலா சேர்க்க போகிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இதனால தாங்க நாங்கள் மிளகாய் தூள் கம்மி பண்ணி சேர்க்குறது. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். கண்டிப்பாங்க. போட தான் கறிக்கு சுவா. நம்ம குழம்புக்கு தேவையான உப்புத்தூள், இப்போ பார்த்தீங்கன்னா கறியில் நல்லா மசாலா ஏறி இருக்குங்க. கறியில் இந்த தண்ணியெல்லாம் வெளில வந்துச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். வாசனையோட கொதிச்சிட்டு இருக்குங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்களா? இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. மாதிரி எந்த ஒரு நான்வெஜ் பண்ணாலும் இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும். செமையா வந்துகிட்டே இருக்குங்க. ட்ரெயின் எப்படா வரும், அவங்களுக்கு உணவு எவ்வளோ சீக்கிரம் சூடாக சுவையாக கொண்டு போய் சேர்க்கணுமேன்ட்டு நாங்கள் அர்ஜென்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கோம். அங்கே பாருங்கள், கோழிக்கறியை விட நம்ம வர கெஸ்ட் முக்கியம் சொல்லிட்டு நான் வெறும் டீயோட போயின்னு இருக்கேன். மின்னல் வேகத்தில் போகிறோம், அதனால தான் டீ சாப்பிடுறேன். போகிறது நீங்கள் இல்லை, வேற ஆள். மல்லித்தலை தூவுறீங்க மலைச்சாரல் கூட தூவி. சிக்கன் குழம்பு தயார். இட்லிக்கு ஏற்ற குழம்பு தயார். அவங்க கேட்ட பெப்பர் ஃப்ரை இன்னும் 2 நிமிஷத்தில் தயாராகிடுங்க. கோழிக்கறி குழம்புலேருந்து எடுத்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மிளகு பிரட்டல் செஞ்சு கொடுக்க போகிறோன்னா, அதே மாதிரி கோழிக்கறி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தான் நிறைய ஹோட்டலுங்களில் வந்து கிரேவி செஞ்சுருவாங்க. அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி கறிங்களை போட்டு. ரெண்டாவது அதில் இருக்கிறது தான் நம்ம வந்து சுக்காவாவோ மிளகு பிரட்டலாவோ நம்ம என்ன கேட்குறோமோ அது செய்வாங்க. அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம செய்கிறது. வெறும் கறியை மட்டும் எடுக்கிறோமா மாஸ்டர்? இல்லைப்பா, எலும்போட சேர்த்தி இல்லை, மசாலாவோட சொல்ல வந்த மாஸ்டர். கறியெல்லாம் தனியாக எடுத்துருக்கா? இல்லைங்க, இதுலேயும் கொஞ்சம் கறி விட்டுருக்கோம். இதில் உள்ள கறியெல்லாம் நம்மளுக்கும் ட்ரெயினில் வராங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் போட்டு கிரேவி போட்டு கொடுக்க போகிறோம். குழம்பு தனியாக நம்ம பீஸ் தனியாக எடுத்தாச்சுங்க. இந்நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் தோசை கல்லில் பண்ணுவாங்க,
நாங்கள் ஏந்தலில் பண்ணுறோம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை. சோம்பு, சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை. 150 கிராம் அளவுக்கு பொடியாக வெட்டின வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி போதான் வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு. பூண்டு அரவை, இஞ்சி அரவை. ஒரு 2 தக்காளி பொடியாக வெட்டி. பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் நம்ம கண்ணுக்கு தெரியணும், தக்காளியும் கண்ணுக்கு தெரியணும். அது சாப்பிடும் போது தனி ஃபீலே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கோழிக்கறியை வேக வச்ச குழம்புல வேக வச்ச கோழிக்கறியை சேர்த்துக்க போகிறோம். சூப்பர் சிக்கன் மசாலா ரெடியாக போகுது. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தனால கொஞ்சமாக உப்பு தூளுங்க. எப்படி வருது பாரு, வாய் விடுற மாதிரி வந்துட்டு இருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை. இப்படி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க. இப்போ நம்ம கிரேவிலேருந்து எடுக்கும் போது கோழிக்கறியோட வண்ணம் பார்த்துருப்பீங்க, மஞ்சளாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ஏந்தலில் போட்டு மசாலாக்கெல்லாம் சேர்த்து இப்போ பெரட்டி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மிளகு பிரட்டலோட வண்ணம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சுங்களா? அடுப்பை அணைத்தாச்சு. இந்த நேரத்தில் மிளகுத்தூள் அடுப்பு அணைச்சிட்டு போடவும். இல்லை என்றால் கசப்பு தன்மை வரும். மிளகு பிரட்டல் கோழி வறுவல் ஒரு மிரட்டலாக இருக்கா? சிறப்பு, மிகச்சிறப்பு. கோழிக்கறி குழம்பு மிளகு பிரட்டல் தயாராக இருக்குங்க. தம்பி, நீ தயாரா? தயார். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு சுவைச்சு சொல்ல போகிறது இல்லைங்க, ட்ரெயின்லேருந்து மெசேஜ் வரும், அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. போலாமா? பார்சல் எடுங்க. பார்சல் போட்டுருமா? ஆமாம். இல்லை, குழம்பு நிறையா ஊற்றுங்க. 4 பேருக்கு 4 பாக்கெட்டா? ஆமாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, அவங்க உடனடியாக சொன்னதால உடனடி கார சட்னி ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம். அவருக்கு தெரியாமலே 4 சிக்கன் குழம்பு பீஸோட கட்டியாச்சுங்க. நம்ம சொன்ன மாதிரி உடனடி சட்னிக்கு இங்கே பொருள் வச்சுருக்கோம் பாருங்கள். பெரிய வெங்காயம், நாட்டு தக்காளி, உரிச்ச பூண்டு, காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட போகிறோம். டீயும் தயார். ஆவி பறக்க சுட கொடுக்கணும் பாருங்க. நான் உறவுகளுக்கு கார சட்னி மகமப்புன்னு தாலி போட்டு அறமாக இருக்கிறண்ணா. அவங்க கேட்கல இருந்தால் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொருத்துலேயும் 6 இட்லி வச்சுருக்கோம், சுட வச்சுருக்கோம். அவங்களுக்கு அளவாக எடுத்து சமைச்சோம், அது அப்படியே. ஆமாங்க. சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது வழியாக இட்லி அதிகமாக இருக்குது. அவங்க ஒரு போர்ஷனு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வருங்க. மிளகு பிரட்டலுக்காக இருக்கட்டும், கிரேவிக்காக இருக்கட்டும். நாங்கள் வந்து 7-8 பீஸ் கிட்ட வச்சுருக்கோம். குழம்புலையும் கொடுத்துருக்கோம். குழம்புல தனியாக ஒரு ஆளுக்கு 3 பீஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உடனடி சட்னி கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிற உணவை விட நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதிகமாக தான் கிடைக்கும். எங்களுக்கு டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. இதுலேயும் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோமா? ஆமாங்க. அவங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனேயுமே ஆச்சரியப்படணும், இங்கடா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தீங்களா அப்படின்ற அளவுக்கு கட்டப்பட்டியில் அழகாக வச்சு பேக் பண்ணிடுவோம். அப்படியே நான் சிறப்பான முறையில் உறவுகளுக்கு பார்சல் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. பார்த்துங்க, இது வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர், கீழே உள்ளது அவங்க சீட் நம்பர், கோச் நம்பர். சப்போஸ்க்காக சீட் நம்பர்னா கூட அவங்க இறங்கி நம்மளே தேட வேண்டாங்க, நம்ம அந்த சீட்டை தேடி போயிடலாம் இல்லையா? அதுக்காக தான் சீட் நம்பரை சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகே. அது போகிறது சென்ட்ராயின் இல்லையா? அதனால் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கோம். சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியாத சூழ்நிலைங்க. நீங்கள் எனக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. மேலே நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க இதை. இப்போ வந்து அவங்க அமிச்ச கமெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க எப்படி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் நம்ம கட்டுறது கையிலோட விதவிதமான உணவுகள்லாம் நீங்களும் ருசிக்கணும்னா நீங்கள் காரைக்குடி வழியாக எந்த ஊருக்கு போனாலும் சரி, அது ட்ரெயினோ, காரோ, பஸ்ஸோ, ஏன் இன்னும் தம்பி ஃப்ளைட்டாக கூட இருக்கட்டுங்க, கண்டிப்பாங்க திருச்சியில் போயிடுவோம். திருச்சியில் போய் கூட கொடுப்போம். மதுரை ஏர்போர்ட் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட உணவு நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி சூடாகவும் சுவையாகவும் வந்து சேருங்க. அதுக்கு கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நாட்டு கோழியாக இருக்கட்டும், நாட்டு சேவலாக இருக்கட்டும், கின்னி கோழி, வான்கோழி, எந்த கோழியாக இருக்கட்டுங்க, நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரியே நாங்கள்
செஞ்சு கொடுப்போம். இதே மாதிரி சூடான சுவையான உணவெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது விதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம்.